friends, welcome back to my channel. என்னோடகம் என் வீடு. இந்த வீடியோல வந்து ரொம்பவே சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்ச் ரொட்டீன் தான் உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்க போறேன். அதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா பாப்பாவோட சின்ன சின்ன அழகான கிளிப்பிங்ஸ்லாம் வந்து வீடியோட எண்ட்ல வந்து நான் அப்படியே எடிட் பண்ணாம அவ என்னென்ன செட் எல்லாம் பண்ணாலோ அதை அப்படியே ஆட் பண்ணிருக்கேன். சோ கண்டிப்பா நீங்க லைக் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். சோ கண்டிப்பா வீடியோவை மிஸ் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வீடியோஸ் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழ இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்துலயே இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அடுத்தடுத்து நான் வீடியோஸ் அப்லோட் பண்றப்ப உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். மிஸ் பண்ணாம நம்மளோட வீடியோஸ் எல்லாத்தையும் கண்டினியூஸா பார்க்கலாம். இன்னைக்கு வந்து சாட்டர்டே அப்படின்றனால மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்க்கு பார்த்தீங்கன்னா இட்லி, அது கூட வந்து தக்காளி சட்னி. அதுக்கப்புறமா லஞ்சுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கோவில் பிரசாதத்துலலாம் இருக்கிற டேஸ்ட்டோட வந்து ஒரு புளியோதரையும் அது கூட வந்து கருணைக்கிழங்கு ஃப்ரையும் வந்து ரெடி பண்ணேன். இப்போ மார்னிங் எந்திரிச்சதும் டீ போகிறதுக்காக பால் கொதிச்சிட்ருக்கேன். அந்த டைம்லேயே பார்த்தீங்க அப்படின்னா இட்லிக்கு மாவு வந்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம்னா அதை வந்து ஃபஸ்ட்டு இட்லி குக்கரில் வந்து நான் ஊற்றி ரெடி பண்ணி வச்சிடறேன். அப்போ தான் வந்து நம்ம டீ போட்டு முடிச்சதும் டீ குடிக்கிற அந்த கேப்பில் வந்து நம்ம இட்லி குக்கரை வந்து அடுப்பில் வச்சிடலாம். ஸோ இட்லி வேக ஆரம்பிச்சிடும். இன்னொரு பர்னரில் வந்து ஆல்ரெடி வந்து சாதத்துக்கு வந்து தண்ணி கொதிச்சிட்டு இருந்துச்சு. அதில் வந்து அரிசி வந்து நான் ஆட் பண்ணிட்டேன். இட்லியும் தோசையும் ஒரே மாவில் வந்து நம்ம ரெடி பண்ணுற மாதிரி அந்த பேட்டரில் வந்து நம்ம என்னென்ன அளவுக்கு வந்து அரிசியும் உளுந்தும் எடுத்து நம்ம ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டு எனக்கு வந்து ஒருத்தவங்க கமெண்டில் கேட்டிருந்தாங்க. நான் வந்து ஒரு 5 மீடியம் சைஸ் டம்ளரில் வந்து இட்லி அரிசி எடுக்கிறேன் அப்படின்னா 1 டம்ளர் வந்து உளுந்து வந்து ஆட் பண்ணுவேன். நம்ம வந்து அந்த உளுந்து அந்த அரிசியை வந்து எந்தெந்த அளவுக்கு கரெக்டாக நம்ம எவ்வளோ நேரம் அரைச்சி எடுக்கிறோம் அப்படின்றத பொறுத்து தான் இட்லியோ தோசையோ வந்து நம்மளுக்கு சாஃப்டாக மெதுன்னு வருது. ஸோ அது எப்படி வந்து கரெக்டான பதத்தில் அரைக்கலாம் அப்படின்றதெல்லாம் அடுத்தடுத்து நான் வீடியோவில் போடுறேன். இப்போ இட்லி வேகிறதுக்குள்ளே வந்து நம்ம சட்னிக்கு ரெடி பண்ணலாம். அதுக்கு வந்து வெங்காயம், தக்காளி, அதுக்கப்புறம் ஒரு 7-8 சிவப்பு மிளகாய், அதுக்கப்புறமா கொஞ்சம் பூண்டு பற்கள் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து எல்லாத்தையும் நம்ம எண்ணெயில் வந்து லைட்டாக வதக்கிட்டு அதுக்கப்புறமா அரைச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு தக்காளி சட்னி வந்து ரெடி ஆகிடும். இது கூட வந்து நீங்கள் கொஞ்சம் வெள்ளை உளுந்து வந்து இருந்தது அப்படின்னா நீங்கள் அது கூட கொஞ்சமாக நீங்கள் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஆயில் சூடானதுக்கு அப்புறமா எடுத்து வச்சுருக்கக்கூடிய பூண்டு பற்கள், அதுக்கப்புறம் சிவப்பு மிளகாய், அதுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு அது கூடவே இதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டும் இந்த டைம்லேயே நான் ஆட் பண்ணிடுறேன். இது கூட வந்து நீங்கள் இன்னும் கொஞ்சம் அந்த புளிப்பு சுவை, அந்த தக்காளி வந்து நீங்கள் இன்னும் கூட ஆட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா ஒரு லைட்டாக வந்து ஒரு பிஞ்ச் ஆஃப் புளி வந்து நீங்கள் லைட்டாக வந்து ஆட் பண்ணிங்க அப்படின்னா இன்னும் வந்து டேஸ்ட்டை வந்து தூக்கி கொடுக்கும். இப்போ எல்லாத்தையும் வந்து இந்த ஆயிலில் வதக்கிக்கிறேன். அந்த தக்காளியோட தோல் பகுதி வந்து மேலேருந்து நம்மளுக்கு பிரிஞ்சு வரணும். அந்த அளவுக்கு வந்து நம்ம எண்ணெயில் வந்து வதக்கி எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி எடுத்தோம் அப்படின்னா தாளிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ரொம்ப டேஸ்டான தக்காளி சட்னி வந்து ரெடி ஆகிடும். இப்போ இது வதங்கிட்டு இருக்க டைம்லேயே பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து சாதம் வெந்துருச்சு. ஸோ அந்த பர்னரை வந்து எம்டியாக விட வேணாம்னு சொல்லிட்டு கருணைக்கிழங்கு வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு இருக்கேன். கருணைக்கிழங்கு யூஸ் பண்ணி ஏதாவது வந்து நீங்கள் டிஷ் செய்கிறீங்க அப்படின்னா சாப்பிட்றப்ப பார்த்தீங்கன்னா நாக்கில் வந்து ஒரு அரிப்புத்தன்மை வரும். ஸோ அது வராமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் கருணைக்கிழங்கு கட் பண்ணுறப்பே வந்து அது கூட வந்து கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணி நல்லா வந்து உரசி தேய்ச்சிட்டு ஒரு 5 மினிட்ஸ் ஊற விட்டுட்டு அதுக்கப்புறமா ஒன்ஸ் வாஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த அரிப்புத்தன்மை வந்து வரவே வராது. இப்போ வந்து நான் கருணைக்கிழங்கை வந்து எண்ணெயிலே வேக வச்சு எடுக்க போகிறேன். ஸோ அதனால் எண்ணெய் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு அதில் வந்து கருணைக்கிழங்கை ஆட் பண்ணிட்டேன். இது வந்து ஒரு சைடு வந்து எண்ணெயில் ஃப்ரை ஆகிட்டு இருக்கட்டும். இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா நம்ம சட்னிக்காக வதக்கி எடுத்து வச்சுருந்தோம்னா அது நல்லா ஆறிடுச்சு. ஸோ அதை வந்து இப்போ நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. அதை வந்து தாளிச்சிடலாம். அதுக்கு வந்து கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு அது கூட கடுகு, கருவேப்பிலையும் ஆட் பண்ணிவிட்டு கடுகு பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா நான் இப்போ அந்த அரைச்சி எடுத்து வச்சுருக்க அந்த விழுதை ஆட் பண்ணிடுறேன். நம்மளோட தக்காளி சட்னி சூப்பராக டேஸ்ட்டாக ரெடி ஆகிடுச்சு. இது மாதிரி 2 பர்னர் ஸ்டவ்வாக இருந்தால் கூட மார்னிங் டைமில் உங்களுக்கு 2 பர்னரையும் கரெக்டாக நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டாவே வந்து உங்களுக்கு கரெக்டாக டென்ஷன் இல்லாமல் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்ச் வந்து செஞ்சு முடிச்சிட முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா சாதம், இட்லி, அதுக்கப்புறம் வந்து தக்காளி சட்னி எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. ஒரு சைடு வந்து கருணைக்கிழங்கு ஃப்ரை ஆகிட்டுருக்கு. அடுத்து புளியோதரைக்கு ரெடி பண்ணிடலாம். கடாய் சூடானதும் வெறும் வானலிலே வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தை வந்து ஃபஸ்ட்டு லைட்டாக செவக்க வறுத்துட்டு அதை வந்து பொடி பண்ணி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா கடாயில் வந்து ஒரு நல்லெண்ணெய் வந்து ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறப்ப வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நான் ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய், அது கூட வந்து கடுகு வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிடுறேன். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு இது ரெண்டுமே எப்போவுமே நான் ஆட் பண்ணுவேன். இன்றைக்கி வந்து உளுத்தம்பருப்பு இல்லாதனால வந்து கடலைப்பருப்பு மட்டும் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் வேர்க்கடலை வந்து பச்சையாக இருக்கும்ல, அது வந்து கிடைக்கும்ல கடையில், அது வந்து வாங்கி ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையும் ஆயிலில் வந்து ஃப்ரை பண்ணிடுறேன்.
சைட் பை சைட் பார்த்தீங்க அப்படின்னா கருணைக்கிழங்கு எண்ணெயில் வந்து நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. ஸோ மஞ்சள் தூள் அதுக்கப்புறம் காரத்துக்கு தேவையான அளவுக்கு சிவப்பு மிளகாய் தூள் மட்டும் நான் ஆட் பண்ணிவிட்டு ஆல்ரெடி நம்ம வாஷ் பண்ணுறப்ப உப்பு சேர்த்ததுனால கொஞ்சம் வந்து அதில் உப்பு வந்து ஊறி இருக்கும். ஸோ பார்த்துட்டு அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிவிட்டு திருப்பி அகைன் வந்து லைட்டாக அதை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு 2 minutes ஆயிலில் வந்து ஃப்ரை ஆகட்டும்ட்டு அப்படியே விட்டுட்டேன். இப்போது புளியோதரைக்கு ஒரு 2 சிவப்பு மிளகாய் வந்து கிள்ளி எடுத்து வச்சுருக்கேன். அது கூட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி நம்ம பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கக்கூடிய வெந்தய பொடி, அது கூடவே வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் அதையும் இது கூட நம்ம ஆட் பண்ணி எண்ணெயில் வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரை ஆனதுக்கப்புறமா ஆல்ரெடி வந்து ஒரு சின்ன லெமன் அளவுக்கு நான் வந்து புளி வந்து கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன்னு சொன்னால அதை வந்து அந்த வாட்டரை வந்து இப்போ நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு புளியோதரை ரெசிப்க்கு தேவையான அளவுக்கு சால்ட், அது கூட வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி இதையும் ஆட் பண்ணி நல்லா வந்து கொதிக்க விட்டுறலாம். நம்ம ஆட் பண்ணியிருக்க அந்த நல்லெண்ணெய் வந்து மேலே அப்படியே பிரிஞ்சு மிதக்க ஆரம்பிக்கணும். அந்த அளவுக்கு இது நல்லா கொதித்து ரெடியாகி வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து இது கூட சாதத்தை மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு சூப்பரான ஒரு கோயில் பிரசாதம் டேஸ்ட்டில் வந்து ஒரு புளியோதரை வந்து ரெடி ஆகிடும். நீங்களும் இந்த ஸ்டைலில் வந்து புளியோதரை ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட டேஸ்ட் எப்படி இருந்தது அப்படின்றத வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளாக பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லன்ச் வந்து ரெடி பண்ணியாச்சு. ஆல்ரெடி வந்து இட்லி பேட்டருக்கு அளவுகள் வந்து அரிசி உளுந்து என்னென்ன அளவுக்கு எடுக்கணும் அப்படின்றத வந்து ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன்னா பாருங்கள். இட்லி வந்து நல்லா மெதுன்னு சாஃப்டாக நல்லா பூ போல் வந்து ரெடி ஆகிருக்கு. அது கூட வந்து தக்காளி சட்னி சூப்பரான காம்பினேஷன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லஞ்சுக்கு வந்து ஹஸ்பண்ட்க்கு எல்லாமே பேக் பண்ணணும். ஸோ புளியோதரையும் வந்து நான் கலரி ரெடி பண்ணி எதுவுமே வந்து நல்லா சூப்பராக வந்து அந்த டேஸ்ட் அப்படியே மாறாமல் சூப்பராக வந்து ரெடியாக இருந்தது. அது கூட வந்து கருணைக்கிழங்கு ஃப்ரை. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்ச் தான். ஏன்னா இன்றைக்கி சாட்டர்டே, அதனால வந்து வெஜிடபிள்ஸ்லாம் மேக்ஸிமம் வந்து முடிஞ்சிருச்சு, எல்லாமே காலி ஆகிடுச்சு. ஸோ இனிமேல் தான் பர்ச்சேஸ் பண்ணணும். இப்போ எல்லாத்தையும் பேக் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் சின்ன சின்ன பவுலுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டேன். ஆஃப்டர்நூன் எனக்கும் பாப்பாவுக்கும் லஞ்சுக்கு. அதுக்கப்புறம் கொஞ்சம் பால் காய்ச்சறது வந்து பேலன்ஸ் இருந்தது, அதை வந்து ஸ்டவ்வில் அப்படியே வச்சுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா கவுண்டர் நல்லா க்ளீன் பண்ணி விட்டுட்டேன். இன்னும் கொஞ்சம் வெசல்ஸ் மட்டும் வாஷ் பண்ண வேண்டியது இருக்குது. அதுவும் வாஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட ரொட்டீன் வந்து இதோட எண்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாப்பா வந்து கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட் பண்ணி எப்போதுமே அவள் கூட வந்து மார்னிங் டைமில் கொஞ்சம் நேரம் ஸ்பெண்ட் பண்ணி விளையாண்டுட்டு இருப்பாங்க. அந்த டைமில் சில கிளிப்பிங்ஸ்லாம் எனக்கு எடுத்தேன். அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து நீங்கள் வீடியோ எடுத்துகிட்டு வாய்ஸ் ஓவர் கொடுக்குற டைமில் உங்கள் பாப்பா என்ன பண்ணிக்கிட்டு இருப்பா, அவள் வந்து அடம் பண்ண மாட்டாளா அப்படின்னா நிறைய பேர் கமெண்டில் வந்து கேட்டுட்ருக்கீங்க. அவங்களுக்காகவும் சின்ன கிளிப்பிங் வந்து கடைசியில் ஆட் பண்ணியிருக்கேன், வாங்க அதை பார்க்கலாம். சாரி ஃப்ரெண்ட்ஸ், பாப்பாவோட இந்த கிளிப்பிங்ஸில் வந்து பேக்ரவுண்டில் வந்து ஒரு 2 சாங்ஸ் வந்து ப்ளே ஆகிட்டு இருந்துச்சு. அதை கேட்டுட்டு தான் அவள் வந்து பாடிக்கிட்டே டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தா. இப்போ வந்து நான் அதை எடிட் பண்ணாமல் அப்படியே வந்து அந்த சாங்ஸோடய அப்லோட் பண்ணுறப்ப எனக்கு காப்பிரைட் கிளைம் வந்ததுனால இப்போ வந்து நான் அதை சாங்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிட்டேன். பட் ஆனால் எனக்கு வந்து இந்த பாப்பாவோட கிளிப்பிங்ஸ்லாம் கட் பண்ணிவிட்டு வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறதுக்கு மனசு வரல. ஸோ அதனால நான் அப்படியே வந்து அவளோட கிளிப்பிங்ஸ்லாம் அப்படியே ஆட் பண்ணியே வச்சுருக்கேன். நீங்கள் வந்து அவளோட லிப்ஸிங் வச்சு அது என்ன சாங் அப்படின்றத உங்களால் கண்டுபிடிக்க முடியுதா அப்படின்றத நீங்களே பாருங்கள். நான் அது 2 சாங் அப்படின்றத மட்டும் நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். அது என்ன சாங் அப்படின்றத உங்களால் யாராவது கெஸ் பண்ண முடிஞ்சு அப்படின்னா அதை வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும்.
மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்ச் ரொட்டீன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நான் வந்து அந்த வீடியோவை எடிட் பண்ணி வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்க டைமில் அவள் என்ன பண்ணுறா பாப்பா அப்படின்றத அப்படியே பாருங்கள். நான் வந்து வீடியோவுக்கு வாய்ஸ் கொடுத்துட்ருக்க டைமில் பார்த்தீங்க அப்படின்னா பாப்பா வந்து சத்தம் போடக்கூடாது அப்படின்றது அவளுக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ சைலண்ட்டாக மேடம் வந்து ரூம்லேருந்து ஹால்லேருந்து ரூமுக்கும் மெதுவாக போயிட்டு விளையாண்டுட்ருக்கா. இங்கேருந்து மெதுவாக போயிட்டு டக்குன்னு அங்கே போய் ஓடுறாங்க பாருங்கள். இதுதாங்க நான் வீடியோவுக்கு வாய்ஸ்லாம் கொடுத்துட்ருக்கப்போ பேக்ரவுண்டில் வந்து உங்களுக்கு அடிக்கடி வந்து கொலுசு சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி ஸ்டேட்டப் பண்ணிக்கிட்டே இருப்பா. கண்டிப்பாக இந்த வீடியோ நீங்கள் லைக் பண்ணி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. இது மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அடுத்தடுத்து நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். மிஸ் பண்ணாமல் நம்மளோட வீடியோஸ் எல்லாத்தையும் கண்டினியூஸாக பார்க்கலாம். என்ன பார்க்குறீங்க? பாய் சொல்லுங்கள். விளையாடுங்க.